Moviefeel.com. Entertainment is what we do. What we do. What we do. இந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் 70 வயதை கடந்து இன்னும் திரைப்படங்கள்ல மும்முரமா நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினி நடிப்புல வேட்டையன் படம் வெளியாச்சு. அதை தொடர்ந்து இப்ப அவர் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல கூலியப்பண்ண படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில ரஜினிகாந்த் பத்தின சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தெரிய வந்திருக்கு. அதாவது விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கிறதுக்கு நட்சத்திர கலை விழா ஒண்ணு சிங்கப்பூர் மலேசியால நடத்தினாங்க. அதுல ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல ரஜினிகாந்த் மறுத்தவங்க. மலேசியால கலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கிருந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்றது பிளான். அங்கிருந்து பேருந்துல போலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச போது சில நடிகர்கள் பேருந்துல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிந்ததுமே எல்லாருமே பஸ்ல ஏற சொல்லிட்டு முதல் நாளா பேருந்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாராம். அதுக்கப்புறமா மற்ற நட்சத்திரங்களுமே உட்கார்ந்து இருந்தாங்களாம். மொத்தம் 6 பேருந்துகள் வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். ரஜினிகாந்த் ஒவ்வொரு பேருந்துக்கும் போய் தன்னோட வந்தவங்களை உற்சாகப்படுத்தினாராம். சிங்கப்பூர் வந்ததும் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடப்பட்டிருந்தது. அப்போ ரஜினி அங்க இங்கும் நெருந்தோடு நடந்துட்டு இருந்தாராம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ல ஒருத்தவரான தயாரிப்பாளர் காஜா மீது அதை பார்த்து அதிர்ச்சியுடன் அவர்கிட்ட பேசின காஜா, என்ன சார் ஏன் இப்படி அப்படின்னு கேட்க, அதுக்கு ரஜினி இல்ல மாறி மாறி பேருந்துல வந்ததுல என்னுடைய லக்கேஜ் எதுல இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இருங்க சார் நான் போய் கொண்டு வரேன்னு சொன்னாங்களாம் காஜா. உடனே இவரும் இல்ல இப்பதான் எல்லாரும் வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் விஜயகாந்த் கிட்ட வேட்டி சட்டை கேட்டிருக்கேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தோட வேட்டி சட்டையோட அந்த நட்சத்திர கலைகளால கலந்துக்கிட்டாங்களாம். இந்த சம்பவத்தை காஜா ரீசெண்டா ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்காரு. நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.